அதை கொண்டாமா, நான் சும்மா இருக்கேன், நான் நறுக்கிறேன். நீ ஏதாவது வேற வேலை இருந்தா போய் பாரு. என்னம்மா இன்னைக்கு வேலை விட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. ஆபீஸ்ல வேலை அதிகமா? நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? மா நீ வேற கம்முன்னு இருமா, நானே வேலை பிரஷர்ல வந்துட்டு இருக்கேன். நசண்டாதம்மா, நீங்க வேற ஏதாவது சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாதீங்கம்மா. நானே டென்ஷன்ல வந்துட்டு இருக்கேன்மா. என்னை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்கம்மா. பாத்தீங்களாங்க, இப்ப நான் என்ன சொல்லிட்டுன்னு இப்படி கோபமா பேசிட்டு போறா? சரி விடுமா, பிள்ளை ஏதோ வேலை டென்ஷன் பேசிட்டு போகுது, அதவே நினைச்சிட்டு இருக்குது. போய் வேலையை பாரு, போய் விட்டு போ. அம்மா சாப்பாடு ஆயிடுச்சுமா? அப்பா சாப்பிட்டாங்களாமா? இல்ல. என்னம்மா பிள்ளை வந்து கேட்டு கொஞ்சம் கூட பதில் சொல்லாம அமைதியா நிக்கிற? அம்மா முதல்ல நான் ஒரு வார்த்தை பேசினா நீங்க 4 வார்த்தை பேசுவீங்கம்மா. இப்ப நான் என்ன பேசினாலும் ஒரு வார்த்தையில ஆணு முடிச்சிடுறீங்களேம்மா. ஏம்மா? அம்மா என்னம்மாச்சு? மா ஒண்ணும் இல்லம்மா, நீ நினைச்சா நல்லா பேசுவ, இல்லன்னா திடீர்னு கோவப்படுவ, கேட்டா வேலை டென்ஷன் சொல்லுவ. எங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நிறைய பிள்ளைங்க பெத்தவங்களை இப்படித்தான் பாக்குறீங்க. பிள்ளைங்க இருக்கிற கோவம், சோகம், டென்ஷனு, விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பெத்தவங்க மேலதானே வந்து கொட்டுறீங்க. ஏன்னா அவங்க தானே பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் எதிர்த்து எதுவும் பேசாம அப்படியே ஏத்துக்கிட்டு பொறுமையா போயிருவாங்க. ஆனா பெத்தவங்க இது மாதிரி வேலைக்கு போகும்போது பிள்ளைங்களை என்னைக்குமே அப்படி பேசுனது இல்ல. பெத்தவங்களுக்கு எவ்வளவுதான் வேலை அழுப்பு இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க முகத்தை பார்த்ததுமே அந்த வேலை அசதியா மறந்து போய் பிள்ளைகளோட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? பெத்தவங்க பிள்ளைங்க மேல கோவத்தை காமிச்சா வீடு தாங்குமாப்பா? நீ எல்லாம் வந்த உடனே படபடபடன்னு கோவத்தை கொட்டிட்டு போற. யாரா இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் கோவம் இருந்துச்சுன்னா அது அந்த இடத்தோடய விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா வரணும். இருக்கிறவங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசி இருக்கணும்பா. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை.